இன்னைக்கு நம்ம ஒரு பாகிஸ்தானி ஃபுட் சாப்பிடலாங்களா. இந்த ரொட்டி வந்து என் ஹஸ்பண்ட் வரும்போதே வாங்கிட்டு வந்தாங்க. இந்த ரொட்டிக்கு வந்து சாசேஜ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாசேஜ் எப்படி செய்யலாம்னு பார்த்துலாங்களா. அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய், சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், 2 பச்சை மிளகா, தேவையான உப்பு, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே ஒரு பெரிய தக்காளி, அதையும் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளியும் வெந்தோடனே மசாலாலாம் போட்டுடலாம். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, கொரியண்டர் பவுடர் இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சாசேஜை வந்து ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் சம்டைம் வந்து சில சாசேஜ் வந்து ஸ்மெல் வரும். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றினேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தட்டை போட்டு மூடிடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லியை தூவி சர்வ் பண்ணுங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, ஸோ நான் போடலை. இது கூட தொட்டு சாப்பிட இன்னொன்றும் சூப்பராக இருக்கும். தயிர் வந்து உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன். இந்த ரொட்டியை வந்து இப்படி தான் கவரில் போட்டு கொடுப்பாங்க. இந்த 2 ரொட்டியோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 grams 50 fils தான். யூஏஇல இருக்க நிறைய பேருக்கு இந்த ஒரு ரொட்டி தான் ஒரு வேளை ஃபுட்டாக இருக்கும். ஒரு பர்சனுக்கு இந்த ஒரு ரொட்டி போதும், ஏன்னா இதுவே வயிறு ஃபுல்லாயிரும். இந்த ரொட்டியை பிரித்து சாசேஜ் வச்சு தயிரை டிப் பண்ணி சாப்பிடும் போது அப்படி இருக்கும். ரொம்ப சூப்பரான டேஸ்ட் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாரி இது இந்தியாவில் கிடைக்காது. யூஏஇல இருக்கவங்க ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.